கடைச்சி விட்டுருச்சு. அடைச்சான். மீனை பறக்க விட்டாதீங்க. கல்லுக்குள்ள போயிட்டா. ஜஸ்ட் மிஸ்டு கல்லேருந்து பறக்க விட்டாச்சு. எப்படியும் ஒன்று லேண்ட் பண்ணியாச்சு. கல்லில் உட்காந்துட்டான் டக்கு. ஸோ கல்லை கூட உட்காரல, அலை அடித்து ஒரு கல் மேலே வந்து மீன் விழுந்துருச்சு. லைன் அப்படியே கல்லில் சிக்கிருந்துச்சு. நல்ல வேலை அன்னும் காவலை. ஸோ எப்படியோ லேண்ட் பண்ணியாச்சு. அடுத்த காசு அடுத்தா அடுத்தாங்க தத்துதான். அடுத்தா காசு எடுத்தான். கல்லுக்குள்ள போறான். இல்லை இருக்கு 1/4 கிலோ. சின்ன பாரம் ஒன்று 1/4 கிலோ இருப்பான். போட்டு அடுத்த காசுல எடுத்துச்சு. அடுத்து 2 ஸ்ட்ரைக்கு, 2த்தையும் லேண்ட் பண்ணியாச்சு. 2மே கல்லுக்குள்ளே பார்த்துச்சு. எஃப்ஸில் எப்படியோ லேண்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த கேஷ் பண்ண போகிறேன். அடைச்சா விட்டுருச்சு. நல்ல தூரத்தில் நிற்கிது. சைக்காய் மிஸ் ஆயிருச்சு. ஏன்னா அடிச்சு அடுத்த மீன் அலையோட சேர்ந்து வருது. சின்னது கேஸ் 1/4 கிலோ இருக்கும். கல்லுக்குள்ள போகிறான். ஒரு 1/4 கிலோ இருப்பான். அலை அடித்தோன்னே கூடையாட்டியே சேர்ந்து வந்துருச்சு. ஈஸியாக லேண்ட் பண்ணியாச்சு. நம்ம ஜாக் ப்ரோக்கு ஒரு மீன் அடிச்சிருக்கு. சைஸா தூக்கி போடுங்கண்ணே. செம்ம சைஸு. நம்ம ஜாக் ப்ரோக்கு செம்ம சைஸில் ஒரு மீன். சூப்பர் சூப்பர். நம்ம ஜாக் ப்ரோக்கு அடுத்த ஸ்ட்ரைக்கு பட்டே இல்லை.
1/2 கிலோ இருப்பான். இப்போ நம்மளும் பக்டேல் ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை நான் மார்னிங் பக்டேல் ட்ரை பண்ணேன், ரிசல்ட் இல்லை. வேறு லூர் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ அகெயின் பேக் டு பக்டேல். அடிச்சிச்சு. நல்ல சைஸ் பாறை, ஒரு 1/2 கிலோ இருக்கும். செம்ம ஃபைட்டு கொடுத்தான். ஸ்பூன் டோரில் தான் அடிச்சிச்சு. அருமையான ஒரு ஃபைட்டு. எப்படியோ வந்து லேண்ட் பண்ணியாச்சு. வச்சுட்டு அடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைட்டு ரெக்கார்டாக இருக்கான்னு தெரியலை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் அடுத்த காசு பண்ணுறேன். வீட்டில் வந்தால் செக் பண்ணணும். ஸோ பார்ப்போம். அடித்தான். இவனும் ஒரு 1/4 கிலோ கொஞ்சம் மேலே இருப்பான். பக்டேல் அடிச்சிச்சு. ஒரு மீன் அடிச்சு ரிலீஸ் ஆகி திரும்பி அடுத்து அடிச்சிருச்சு. வச்சுட்டு அடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த பக்டேலு.
ஜாக் ப்ரோக்கு ஒரு மீன் எடுத்துருக்கு. அல்ட்ரா லைட் போடலான்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம். பிச்சுக்கிட்டு பறந்துடும். ஐயோ நம்மளுக்கு ஒரு மீன் அடிச்சிருக்கு. ஸ்ட்ரைக்கு கேப்சர் ஆகலை. இது பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்த அண்ணனுக்கும் ஒரு மீன் அடிச்சிருக்கு. டபுள் ஸ்ட்ரைக்கு. சார் லேர்ன் பண்ணிட்டாரு. அடுத்து மை டர்ன். யாசின் பாய் மீன் எங்க? கைஸ் டபுள் ஸ்ட்ரைக்கு. இப்போ எந்த லோர்ண்ணே? ஸ்குவிட்ஜீஸில் அவருக்கு அடிச்சிருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பூன் லோரில் அடிச்சிருக்கு. ரெண்டும் ஒரே நேரத்தில் அடிச்சிச்சு. வச்சுட்டு அடுத்து ட்ரை பண்ணலாம். கைஸ் நம்ம கூட வந்த அண்ணனுக்கு ஒரு மீன் மாட்டிடுச்சு. ஸோ லூரில் இவருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு மீன். சுமானோ ஸ்குவிட்ஜீஸில் பிடிச்சிருக்காரு. 3/4 கிலோ கிட்ட இருந்திருக்கும். ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்காப்புல, சிரிச்சியாக இருக்காப்புல. ஸோ கைஸ் நம்ம இங்கே கண்டினியூ பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. பார்ப்போம். ஸோ கைஸ் ஃபிஷிங் செஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வைண்ட் அப் பண்ணியாச்சு. டைம் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10:45 ஆயிடுச்சு. காலையில் ஒரு 4:45 ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இப்போ 10:45 ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு செம்மையான ஒரு ஃபிஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக மீன் அடிக்காமல் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நிறைய மீன் பிடிச்சோம். செம்ம ஸ்ட்ரைக்கு, நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 4 பேர் வந்திருக்கோம். ஸோ டோட்டல் கேச்சஸ் இப்போ பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி நல்ல ஸ்ட்ரைக் இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி ஃபிஷிங் பண்ணியிருந்தோம். ஸோ எப்படி ப்ரோ இருந்துச்சு? இவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் ப்ரோ? சிராஜ் ப்ரோ. சிராஜ் ப்ரோ வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து லூரில் ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சிருந்துருக்காரு. ஸோ எப்படி ப்ரோ இருந்துச்சு? ஆசம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ரியலி என்ஜாய்ட் எல்லாம். ஜாக் ப்ரோ, நான் வந்து சொல்றதுக்கு என்னன்னு தெரியல. நம்ம ப்ரோ ஆங்லர் கூட வந்ததுல சந்தோஷமா இருந்துச்சு. ப்ரோ ஆங்லர் வந்து நல்லா ஜிக்ஸ்லாம் போட்டு நிறைய மீன் பிடிச்சாரு. வேற லெவலில் இருந்துச்சு. பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரைக்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. ப்ரோ ஆங்லர் ஆஃப்டர் லாங் டைம் மீன் பிடிச்சிருந்தார். நிறைய எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மீன் பிடிச்சாரு. ஸோ நிறைய மீன் மிஸ் வேற. எவ்வளோ மீன்? நிறைய மீன். எனக்கே 4-5 மீன் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தாதா 3 மீன் பிடிச்சேன். 3 மீன் பிடிச்சாலும் ஒரு மீன் யாரும் பிடிக்காத மீனா பிடிச்சாரு. மேங்க்ரோவ் ஜாக் எம்ஜே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கு அண்ணனுக்கு மேங்க்ரோவ் ஜாக்கு ஸ்விம் லூரில் அடிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆக்டிவிட்டி. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா என்ஜாய் பண்ணி ஃபிஷிங் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தரமான கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பை பாய். அதான் நான் வரேன்.
எங்க பாலாஜி கூப்பிடுங்க அவங்க ஃபோன் பண்ணாரு சுரேஷ்